இந்த சட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. உடனே திரும்ப பெற வேண்டும். விமானத்தில் போனாங்கல்லாம், வானூர்தியில் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் இந்தியா வழியா போகும்போது அந்த குழந்தை இந்தியாவில் வான்வெளியில் போகும்போது பிறந்தாவே அதுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணும். இந்தியர்கள் ஒருவேளை அமெரிக்காவில் பறக்கும்போது அமெரிக்காவில் அந்த குழந்தை பிறந்தால் அந்த சிட்டிசன்ஷிப் அமெரிக்கர்கள் கொடுக்கணும்னு சட்டம் இருக்கிறது, இன்டர்நேஷனல் ஆக்ட். அப்படி இருக்கும்போது இங்கே பிறந்த இஸ்லாமியர்களை ஏன் ஒதுக்குறீர்கள்? இலங்கை தமிழர்களை ஏன் ஒதுக்குறீர்கள்? அப்ப தமிழர்களுக்கு எதிரான ஆட்சியா மோடி ஆட்சி? இதற்கெல்லாம் மோடி தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரப்போறாரு. கூட்டத்தில் இதெல்லாம் பதில் சொல்லுங்க. பத்திரிகை வாயிலாக மோடி அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இங்க தினம் ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை ஏதோ அரசியல் பண்ணணும்னு பேசிட்டு இருக்க அண்ணாமலை பதில் சொல்லணும். ஏன் தமிழர் நலனுக்காக நீங்க குரல் கொடுக்கல? இலங்கை தமிழர்கள் யார்? தொப்புள் குடி உறவுகள். இலங்கையில லட்சக்கணக்கான வீடுகளை டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் கட்டி கொடுத்தாங்க. இலங்கை தமிழருடைய வாழ்வாதாரத்தை புனரமைப்பதற்கு உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க, டிராக்டர் கொடுத்திருக்காங்க. ஆனால் தமிழர்களுடைய நலனை புறக்கணிப்பதில் பாஜகவும் அண்ணாமலையும் மோடியும் தெளிவாக இருக்கிறார்கள். நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம், வரலாறு காணாத மழை, 100 ஆண்டுகள் காணாத பெருவெள்ளம், 37,000 கோடி கொடுக்கணும்னா இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல. அப்ப தமிழ்நாட்டு நலனை புறக்கணிப்பதும் தமிழர்களை புறக்கணிக்கும் மோடி பாஜக அரசு எதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? இது என்ன தேர்தல் நன்கொடை பத்திரத்தை வெளியிடணும். உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்பை மறைப்பதற்கும் மொழிவி பூசுவதற்கும் இருட்டடிப்பு செய்வதற்கும் மோடி உடனே இந்த NRC CAA அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதற்கெல்லாம் தேர்தலில் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது இது எதற்காக கொண்டு வந்தார், ஏன் தமிழர்களை புறக்கணிக்கிறார் என்பதற்கு மோடி பதில் சொல்ல வேண்டும். ரைட்? அவர் எத்தனை முறை வந்தாலும் ஒரு பிரதமர் வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி இருக்கிறேன், இதெல்லாம் நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லணும். ஒரு வாக்காளருக்கும் 15 லட்சம் கொடுப்பேன்னார், கொடுத்துட்டாருங்களா? பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன்னாரு. எல்லா ஸ்மிருதி இரானி போன்றவர்கள்லாம் கேஸ் சிலிண்டரை தலையில் வச்சு போராட்டம் பண்ணாங்க. 480 ரூபா இருக்கும்போது இப்போ 1000 ரூபாய் தொட்டு இருக்கு. தேர்தலுக்காக 100 ரூபாய் குறைச்சிருக்காரு. அதை ஏற்ற மாட்டேன்னு அவரால் சொல்ல முடியுமா? எதற்காக தேர்தல் நன்கொடை பத்திரம் தீர்ப்பு வந்த பிறகு இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை அவர்கள் வெளியிடுகிறார்கள்? இதற்கு அதிமுகவும் பதில் சொல்லணும். இவர்கள் தான் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள்.